ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மணிக்கணக்காக நின்று அது இதுன்னு போட்டு பெருசாக சமைக்க போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிறேன். அநேகமாக நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். ஏன்னா நம்மளுக்கு பசிக்குது இல்லாட்டி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லும்போது நம்ம அம்மா அம்மாலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதாங்க பொரியரிசி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அரிசியை வறுத்து அதில் தேங்காய் சீனியெல்லாம் கலந்து தருவாங்கள்ல. நம்ம கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போம்லாம் நம்ம அதே மாதிரி செய்கிறதே இல்லை. ஏன்னா நானுமே இதே மாதிரி சாப்பிட்டு ரொம்ப வருஷமாச்சு. இன்றைக்கி நான் செஞ்சு சாப்பிட்றேன் போல் இருந்துச்சுங்க. அதனால நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இன்றைக்கி வாங்க இந்த பொரியரிசி மாவு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் ஆல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து நம்ம 1 கப் அளவு ரைஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம ரைஸ் வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸே சேர்த்துக்கிறேங்க. இப்போ தீயை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அரிசி எல்லா பக்கமே ஒரு சேர நல்லா பொரிஞ்சு வருங்க. இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் கருவி ஒரு பக்கம் மட்டும் பொரியாமல் இருக்கும். அதனால் கைவிடாமல் கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட அரிசி முன்னை விட நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வந்திருக்கு. நம்ம போட்ட அரிசி எப்படி அழகாக அந்த பொரிஞ்சு பெருசாக ஆகுதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்மளோட பொரியரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இது நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ நம்மளோட பொரியரிசி நல்லாவே ஆறிடுச்சிங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்சுக்கிற அரிசியை போட்டுட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இது ரொம்ப நைஸாலாம் ஆகாதுங்க. ஓரளவு கொஞ்சம் தரத்தரன்னு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதோட வந்து 1 கப் அளவு தேங்காய் துருவலும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட 4 இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேங்க. இதோட நான் வறுத்த நடக்கலையும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு நடக்கலையை நல்லா வறுத்து அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு கப்பில் மாற்றிடலாங்க. இது தாங்க நம்மளோட பொரியரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது இல்லாட்டி ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம அம்மாமார் கண்டிப்பாக அந்த அரிசியை டக்குன்னு வறுத்து நம்மளுக்கு செஞ்சு தந்துருப்பாங்க. நம்மளும் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுலாம் கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. அதனால நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கிறோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாங்க, சும்மா லைட்டாக தொளிச்சிக்கிறோங்க. இப்போ இது ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சிங்களாக்கும் குழந்தைங்க எடுத்து சாப்பிட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தட்டும் காலி ஆயிருங்க. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இது சாப்பிட்டாலும் நல்லா வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக ஆன மாதிரி இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானதாக நம்ம குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது கூடங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அவங்க கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிளேட்டில் வச்ச அடுத்த நிமிஷமாக பிளேட்டு காலி ஆயிரும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சமான ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம மறந்து போனதை நான் உங்களுக்காக இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். பாய்.